ஹலோ எவ்ரி ஒன். புல் அல்ஃபா நிறுவனத்துலேருந்து உங்கள் ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ சதீஷ்குமார். கொஞ்சம் கேப் விட்டுட்டேன், தவறு எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் அவுட் ஆஃப் செஷன், அதனால் கண்டினியூ வீடியோ போட முடியல. இன்றைக்கி நம்ம ட்ரேடரோடைய 10 ரூல்ஸ் கொடுத்துருந்தோம். அந்த 10 ரூல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 4 பாயிண்ட் பார்த்துருப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா 6வது பாயிண்ட்டு, எமோஷன் ட்ரேடர். எமோஷ்னல் ட்ரேடர்னால் யார்? எல்லாருமே தான், ரைட்டுங்களா? எல்லாருமேனா அப்படின்னா ட்ரேடராக ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே லைவ் வரும்பொழுது அவங்க எமோஷ்னலாக என்னென்னலாம் ஆக்ட் பண்ணுறாங்க, அதனால வர விளைவுகள் தான் நம்மளுடைய ப்ராஃபிட் லாஸ் எல்லாமே இருக்குது. அதாவது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 9:15 மார்க்கெட்டுக்குள்ளே வருவாங்க, ஈவினிங் வந்து 3:30 மணி வரைக்குமே இன்ட்ராடேயில் பெரும்பாலும் உட்காந்துருப்பாங்க இன்ட்ராடே ட்ரேடர்ஸ், ஓகேங்களா? ஆனால் ஸ்விங் ட்ரேடரோ பொசிஷன் ட்ரேடர்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அனலைஸ் பண்ணுவாங்க, பிஃபோர் மார்க்கெட்லேயும் ட்ரேடிங் அனலைஸ் பண்ணிவிட்டு தேவையான என்ட்ரி வரும்போது ட்ரா பண்ணிவிட்டு அந்த இடத்துல என்ட்ரி போட்டுட்டு அடுத்தது அவங்க ஸ்டாப் லாஸ் டார்கெட் வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ ட்ரேடர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே ஃபுல்லாக உட்காந்துருப்போம், ரெகுலராக நம்ம வந்து ட்ரேடை வாட்ச் பண்ணுவோம். இதுதான் ப்ராப்பராக எல்லாரும் பண்ணிட்டு இருக்க விஷயம், சரிங்களா? அதில் எமோஷ்னலை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? அந்த எமோஷ்னல் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஆர்டர் ஆஃப்டர் ஆர்டர்னு ஒன்று இருக்குது, சரிங்களா? ஆர்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஆர்டர் போட்ட பிறகு ஒரு எமோஷனல் இருக்கும். இது எல்லாருக்குமே நடக்கிறது தான். அதுக்கான ஒரு சின்ன ரெஃபரல் தான் இந்த வீடியோ, சரிங்களா? எமோஷ்னலை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன ரூல் இருக்குது, அந்த ரூலில் ஒரு சின்ன பாயிண்ட்ஸ் மட்டும் இப்போ பார்க்க போகிறோம். எமோஷனல் ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான ட்ரேடர்ஸ் இருக்காங்க பொதுவாகவே. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ ட்ரேடர்னு இருக்காங்க, ரெண்டாவது எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்னு இருக்காங்க. நியூ ட்ரேடர்னா யார் அப்படின்னா ஃப்ரெஷர், ஓகேங்களா? புதுசாக மார்க்கெட்டுக்கு வந்திருப்பாங்க. மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு 1 இயர் to 2 இயர்ஸ் வரைக்குமே ஃப்ரெஷர் தான் எல்லாருக்குமே. என்ன காரணம் அப்படின்னா அது எப்படி அதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷர்ன்றது நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா அவங்களுடைய ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் அவங்க எடுத்திருக்க ஆர்டரும் அவங்க ஆர்டரில் வந்து எடுத்த புக் பண்ண ப்ராஃபிட்டோட ரேஷியோ லாஸோட ரேஷியோ அதை ஆவரேஜ் பண்ணி பார்க்கும்போது தான் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடரா இல்லை ஃப்ரெஷரா அப்படின்றது நமக்கு தெரிய வரும். அந்த அடிப்படையில் தான் இதை நம்ம சொல்லியிருக்கோம். ஃப்ரெஷர் அப்படின்னும் போது நியூ ட்ரேடருடைய பேசிக் நாலேஜ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பேட்டர்னும் தெரிஞ்சிருப்பாங்க, டூல்ஸ் ட்ரா பண்ண தெரியும், ஓகேங்களா? சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க, அது அவங்களால பட் அதை கரெக்ஷன் பண்ணிக்க முடியும். ஆனால் அவங்கள்ட்ட என்ன இருக்குன்னா ஆர்டர் போட்ட உடனே விஷயம் என்னன்னா ஃபியர்னு ஒன்று இருக்கும், ஓகேங்களா? ஃபியர்ன்றது எதுலேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயத்துல வரது தான் ஃபியர், ரைட்டுங்களா? அதாவது பயம்ன்றது தமிழில் சொல்கிறேன். அந்த ஃபியர்ன்றது எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு நாலேஜ் இல்லாமல் செய்யும் போது தான் அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயன்றது வரும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா ஆர்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் பார்ப்போம், ரெண்டாவது வந்து ப்ராஃபிட் ரேஷியோ, டார்கெட் ரேஷியோ, ரெண்டாவது ஸ்டாப் லாஸ் ரேஷியோ எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணியிருப்போம், ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ணியிருப்போம், எல்லாமே ப்ராப்பராக பண்ணியிருப்போம். ஆனால் என்ட்ரி போட்ட பிறகு நமக்கு இயற்கையாக ஒரு பயம் வந்துடும். என்ட்ரி டார்கெட் அடிக்குமா அடிக்காதா? ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, ஒரு ஏபிசின்ற ஒரு ஸ்கிரிப்ட். அந்த ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னில் இருக்குன்னு வச்சுங்களேன். அவங்களுடைய என்ட்ரி பாயிண்ட் வந்து ஒரு இந்த இடத்துல ஒரு 30 ரூபாய்க்கு அந்த ட்ரேட் எடுத்துருக்கலாம். அவரோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 ரூபா இருக்கும். இந்த இடத்துல கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பேட்டர்ன் அவர் வச்சுருப்பாங்க. இங்கே என்ன நடக்கும்னா இந்த 30 ரூபாய்க்கு எடுக்கிறவங்க இந்த 30 ரூபாவில் இந்த 50 ரூபா போச்சுன்னு வச்சுங்களேன், ப்ராஃபிட் முடிச்சிடலாமா? ஏன் அடுத்த ஒரு ஸ்விங்கு நீங்கள் ஒன்று வரும், அந்த ஸ்விங்கு அவங்களுக்கும் தெரியும். எப்படி தெரியும்னா இது ஸ்விங்கு வந்து டே 1 ஸ்டார்ட் ஆகிருக்கு, இது 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஸ்விங் ஆகுது. இல்லை இன்ட்ராடேவாக இருந்தாங்கன்னா 10 மினிட்ஸில் சேனல் பார்க்குறாங்க, 15 மினிட்ஸ் அனலைஸ் பண்ணுறாங்க சார்ட்டில், 15 மினிட்ஸ் சார்ட்டில் அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்க என்ட்ரி எடுக்கிறாங்க அப்படின்னா இங்கே அதனுடைய ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 23 இருக்கும். இது ஒரு 30 ரேஷியோக்கு வரும்போது இங்கே கரெக்டான இடத்துல தான் எடுத்திருப்பாங்க, எடுத்தது கரெக்டாக இருக்கும். அவங்க வச்சிருக்க ஸ்டாப் லாஸ் ஒரு இடத்துல இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு 10 ரூபா ஸ்டாப் லாஸ், சரிங்களா? இது ஸ்டாப் லாஸ் ஏரியா. இவங்களோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 70 ருபீஸ், இது டார்கெட் பிளேஸ். இங்கே வந்து என்ட்ரி கிடைச்சது 30 ரூபாய்க்கு. ஸோ ஸ்டாப் லாஸ் 10 ரூபா கரெக்டாக வச்சாச்சு, என்ட்ரி 30 ரூபாயில் எடுத்தாச்சு. டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 70 ரூபா டார்கெட், அதாவது 40 ரூபா ப்ராஃபிட் வந்து டார்கெட்டாக வச்சுருக்காங்க. பட் இங்கே என்ன நடக்கும்னா இந்த 50 ரூபாய்க்கிட்ட போன உடனே ஒரு சின்ன சர்க்கிள் ஒன்று வரும். இந்த 50 ரூபாய்க்கிட்ட போயிட்டு இந்த சின்ன சர்க்கிள் வந்து எவ்வளோக்கு வரும்னா ஒரு 40 ரூபாய்க்கிட்ட என்ட்ரி பாயிண்ட் கீழே வரும் போதே என்ன பண்ணிடுவாங்கன்னா வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிட் பண்ணிடுவாங்க. இவங்க தான் எமோஷனல் ட்ரேடர். இந்த எக்ஸிட் ஆகிறாங்கல்ல, அதாவது எப்படின்னா இன்பிட்வீன்
கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஆகிடுவாங்க. இவங்க தான் யாருன்னு சொல்லுவாங்கன்னா எமோஷனல் ட்ரேடர்னு சொல்லுவாங்க. ஏன்னா ப்ராப்பராக தான் அனலைஸ் பண்ணியிருப்பாங்க, எல்லாமே பண்ணியிருப்பாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே வரும் அப்படின்னா, இந்த ஃபியர்ன்ற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பயத்தை ஏற்படுத்தும் போது என்ன ஆகும்னா தானாகவே எக்ஸிட் பண்ணிடுறாங்க. இதுதான் பெரும்பாலும் செய்கிற எமோஷனல் ட்ரேடரோட மெயின் ரீசன். அப்படி இல்லை அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் அடுத்து சொல்ல வரோம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அதே ஒரு 20 ரூபாய்க்கு என்ட்ரி எடுத்திருக்காங்க, 30 ரூபாய்க்கு என்ட்ரி எடுத்திருக்காங்க, ஒரு 10 ரூபா ஸ்டாப் லாஸ் வச்சிருக்காங்க. மார்க்கெட் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஸ்விங்கு போன மார்க்கெட்டு 30 ரூபாய்க்கு எடுத்தாங்க, ஒரு 33 ரூபா வரைக்கும் போயிட்டு மறுபடியும் மார்க்கெட் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு டவுன்ஃபால் வருது. அந்த டவுன்ஃபால் வந்து எங்கே வருது அப்படின்னா நியர்பை ஒரு 10 ரூபா 12 ரூபா கிட்ட வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 12 ரூபா கிட்ட வருது அப்படின்னா உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்டாப் லாஸ் ரேஷியோவை 8 ரூபாய்க்கு, அடுத்தது 7 ரூபாய்க்கு, அடுத்தது 5 ரூபாய்க்குன்னு சொல்லிட்டு ஸ்டாப் லாஸை வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி மாற்றிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா கான்ஃபிடென்ட் லெவல் உடையும். முதல் விஷயம் சரிங்களா. அப்போது ஒரு என்ட்ரி எடுக்கும் போதும் எக்ஸிட் பண்ணும் போதும் டார்கெட் வைக்கும் போதும் ப்ராப்பரான என்ட்ரி எக்ஸிட் தெரிஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா ஒன்று மார்க்கெட்டில் உட்காந்து உங்களால் அனலைஸ் பண்ண முடிஞ்சது கரெக்டாக தான் பண்ணியிருக்கீங்க. உங்களால் உட்கார முடிஞ்சதுன்னா உட்காந்து வாட்ச் பண்ணுங்கள். அப்படி முடியலன்னா அங்கேருந்து என்ன பண்ணுன்னா டார்கெட்டை வச்சுட்டு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு எக்ஸிட் வெளியில் வந்துடுங்க. அடுத்த ஸ்கிரிப்ட் போயிடுங்க, இல்லை வந்து மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது இடத்துக்கு ட்ராவல் பண்ணிவிடுங்க. அதாவது எப்படின்னா டைவர்ஷன், டேக் டைவர்ஷன் சொல்லுவாங்க, எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணுறது வரைக்கும் சரிங்களா. இதுதான் பேசிக் ரூலு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரீசனுக்காக இந்த ஸ்டாப் லாஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆகுது அப்படின்னா பொசிஷனை வந்து காப்பாற்றணுன்ற எண்ணத்தினால அவங்க வச்சிருக்க ஃபண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட பொசிஷன் தாங்குற அளவுக்கு காசு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரான ரூல் என்ன பண்ணுவாங்க இவங்களே பிரேக் பண்ணிடுவாங்க. இந்த ரூல் பிரேக் பண்ணுறீங்க இல்லைங்களா, அதுதான் மொதல் விஷயம் நம்மளுடைய லாஸை புக் பண்ணுறதுக்கு சரிங்களா. ஸோ டார்கெட் இதுதான், ஸ்டாப் லாஸ் இதுதான், என்ட்ரி பாயிண்ட் இதுதான் ஓகேங்களா. அப்படி இருக்கும்போது ஸ்டாப் லாஸாக இருந்தாலும் சரி, டார்கெட்டாக இருந்தாலும் சரி, அடுத்தது என்ட்ரி பாயிண்ட்டையும் மாற்றவே கூடாது. இதை ஒரு ப்ராப்பராக ஒரு சட்டன் ரூலாக நீங்கள் வச்சுக்கணும் ஓகேங்களா. ரெண்டாவது அடுத்த விஷயம், இது ஏன் வருது அப்படின்னா நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே எல்லாம் தெரியும். ஆனால் தெரிகிற நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் ஓகேங்களா. அதுதான் ஸ்டார்ட் அப். ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்டோடைய கேரக்டர் அனலைசிங் ஒன்று இருக்குது. அந்த கேரக்டர் அனலைசிங் ப்ராப்பராக தெரிஞ்சுன்னா கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா. கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா லைவ் ஆர்டருக்கு முன்னாடி ஒரு 1 or 2 month வரைக்கும் அந்த ஸ்கிரிப்டை படிக்கணும், பேக் டெஸ்ட் போகணும் ஓகேங்களா. பேக் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணி பார்க்கணும், சேனல் அனலைஸ் பண்ணி பார்க்கணும், இதனுடைய வால்யூம் ரேஷியோ எவ்வளோ இருக்குது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் நம்ம டேரக்ட் கிளாஸஸில் இல்லைனா ஆன்லைன் கோர்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ரீஃபாகவே நம்ம சொல்லிக் கொடுப்போம். இங்கே நம்ம கொடுக்குறதுலாம் ஹிண்ட்ஸ் பாயிண்ட் மட்டும்தான், ஸோ புரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர். இவங்க யார் அப்படின்னா ப்ரொஃபஷனல் ட்ரேடர்னு சொல்லலாம், இன்ஸ்டிடியூஷனல் சொல்லலாம், இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்னு சொல்லலாம் சரிங்களா. இவங்களுடைய ப்ராப்பர் நாலேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாக இருக்கும். என்ன ரீசன்னா அவங்க அந்த ஸ்கிரிப்டை பற்றின A to Z ப்ராப்பரான நாலேஜ் இருக்கும். அந்த நாலேஜ் தான் ரொம்ப முக்கியம் சரிங்களா. அந்த நாலேஜில் அவங்க எடுக்கிற போது என்ட்ரி பாயிண்ட் எப்படி எடுப்பாங்கன்னா இதே பேட்டர்ன் தான் ஓகேங்களா. 23 ரூபா இருக்கிற ஸ்டாக்கு அவங்க 30 ரூபாயில் எடுக்கிறாங்கன்னா இந்த 23 ரூபாயில் 30 ரூபாய்க்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்னென்னா 70 ரூபாய்க்கு டார்கெட் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த 70 ரூபா டார்கெட் வர வரைக்கும் எக்ஸிட்டே ஆக மாட்டாங்க. அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் ஒரு என்ட்ரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா 10 ரூபா என்ட்ரி ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டாங்கன்னா உங்கள் ஸ்டாப் லாஸும் அவங்க ஸ்டாப் லாஸும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும். அது என்ட்ரி எக்ஸிட் ஒரு செஷன் இருக்கு இல்லைங்களா, அது வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதில் என்ன நடக்கும் அப்படின்னா இவங்க சைடில் இருந்து ப்ராப்பர் நாலேஜ் இருக்கிறதுனால அவங்களோட லெவல் ரேஷியோ வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட் லெவல் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ என்ட்ரி எக்ஸிட் கரெக்டாக எக்ஸிட் பண்ணுறதுக்கான எக்ஸ்க்ளூஸ் பண்ணுறதுக்கான ப்ராப்பர் நாலேஜ் இருக்கிற போது அவங்க என்ன பண்ணுவாங்க ஸ்டாண்ட் பைல நிற்பாங்க. இதுதான் எமோஷனல் ட்ரேடில் பெரும்பாலும் பண்ணுறது. சரி ஓகே. எமோஷனல் ட்ரேடரில் வந்து பார்த்தீங்கன்னா லூசிங்கும் இருக்காங்க, வின்னிங்கும் இருக்காங்க. வின்னிங் ரேஷியோ யாருக்கு அதிகமாக இருக்குன்றது உங்களுக்கு ப்ராப்பராக எப்பயுமே தெரியும். வின்னிங் ரேஷியோ இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வின்னிங் ரேஷியோ கம்மியாக இருக்கும். இது நீங்கள் வின்னிங் ரேஷியோலேருந்து லூசர் ரேஷியோலேருந்து வின்னிங் ரேஷியோக்கு மாறணும் அப்படின்னா ப்ராப்பரான பேக் டெஸ்ட்டு நீங்கள் நிறையா பண்ணி ஆகணும். இந்த பேக் டெஸ்ட்டோட முக்கியத்துவம் உங்களுக்கு செய்ய தான் வரும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட், அதேமாதிரி நிறைய ஸ்கிரிப்ட் எடுக்கிறீங்க ஓகேங்களா. அதாவது 20 ஸ்கிரிப்ட் 30 ஸ்கிரிப்ட் பார்க்குறேன், அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஃபஸ்ட்டு உங்களுக்குன்னு தேவையான 2 ஸ்கிரிப்ட் எடுங்க ஓகேங்களா. எதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த ஸ்கிரிப்ட் எடுங்க. க்ரூட் ஆயில் எடுக்கிறீங்களா எடுங்க, இல்லைனா ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லென்ஸ் எடுக்கிறீங்களா, இல்லை அதானி குரூப் எடுக்கிறீங்களா, இல்லை மகேந்திரா எடுக்கிறீங்களா, இது மாதிரி
மோட்டார் ஃபீல்டு எனக்கு நல்லா பிடிக்கும், மோட்டார் பற்றின எனக்கு நாலேஜ் இருக்குது, இது இல்லாமல் ட்ரேடிங் நாலேஜ் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் நான் வந்து மோட்டார் ஃபீல்டில் இருக்கேன். அப்போது டாடா மோட்டார்ஸு, மஹிந்திரா, எம்ஆர்எஃப் டயர் செக்டர்னு இது மாதிரி மோட்டார் ரிலேட்டடான கம்பெனியோட ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணுங்க. அப்போ என்ன ஆகும்னா உங்கள் கேரக்டருக்கும் உங்களுடைய ஸ்டாக் அனலைஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னும் கூட சப்போர்ட் கொடுக்கும். சரிங்களா? லைவ் மார்க்கெட்டில் நம்ம ட்ரேடிங் செக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ எமோஷ்னல் எவ்வளோ முக்கியமானதுன்றது தெரிஞ்சே ஆகணும். ரெண்டாவது, இந்த எமோஷ்னலில் நீங்கள் யாருன்னு அதுக்கு முன்னாடி ஃபைண்ட் அவுட் பண்ணிங்க. எமோஷ்னலில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் சொல்கிறது தான், அதாவது ஸ்கேல்பர் இருப்பாங்க, ட்ரேடர்ஸ் இருப்பாங்க, இன்ட்ராடே பண்ணுறவங்க இருப்பாங்க, ஸ்விங் ட்ரேடர் இருப்பாங்க. நீங்கள் யாருன்னு நீங்கள் கண்டுபிடிச்சா மட்டும்தான். அதாவது மார்க்கெட்டில் உட்காந்தா காலைல நான் 9 மணிலேருந்து ஆரம்பிச்சுன்னா 9-9:15 ஆரம்பிக்கிற மார்க்கெட்டு 3:30 மணி வரைக்கும் நான் வெளியே வர மாட்டேன், அதுக்குள்ளே நான் கிட்டத்தட்ட ஒரு 100 என்ட்ரி உள்ளே போயிட்டு நான் 100 என்ட்ரி வெளில வந்துடுவோம்னா நீங்கள் பக்கா ஸ்கேல்பர். ஓகேங்களா? அதே மார்க்கெட் உள்ள அதே டைமில் உள்ள என்ட்ரி போயிட்டு ஒரு நாளைக்கு எனக்கு 3 என்ட்ரி இல்லை 2 என்ட்ரி தான் கிடைக்குது, அந்த 2 என்ட்ரியில் தான் எடுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஸ்விங் ட்ரேடர். சரிங்களா? அதே மார்க்கெட்டில் என்னால் ஒரு 10லேருந்து 20 என்ட்ரி வந்து உள்ளே போயிட்டு நான் வெளில வரேன் அப்படின்னா நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடர். ஓகேங்களா? அதை ஷார்ட்டான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எங்கே ட்ரேட் எடுக்கிறோன்றது முக்கியம் கிடையாது, எந்த ட்ரேடில் நீங்கள் உள்ள நுழைறீங்கன்றது முக்கியம் கிடையாது. ஆனால் ப்ராப்பரான ரூல்ஸை மெயின்டைன் பண்ணி ஆகணும். அதை தான் பக்கா டிசிப்ளின் சொல்லுவாங்க. அந்த ரூல்ஸை மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்க எல்லா ரூல்ஸுமே நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி வர்றதுக்கு குறைஞ்சது 3 மாதம் ஆகும். நான் விளையாட்டுக்கு சொல்லலை, குறைஞ்சது 3 மாதம் ஆகும். அதை ஃபாலோ பண்ணி கண்டினியூவாக நீங்கள் ஒன்றுமே இல்லை, ஒவ்வொரு டைமும் நீங்கள் இந்த 10 பாயிண்ட்டை வந்து ரூலாக ஒரு பேட்டர்னில் எடுத்து வச்சுட்டு அந்த பேட்டர்ன் வைஸ் நான் இதை தான் செஞ்சுட்டு அடுத்து தான் நான் வந்து ட்ரேடுக்குள்ளேயே போவேன். அதுக்குள்ளே மார்க்கெட் எங்கே வேணால் போட்டோம், எங்கே வேணால் வரட்டும். மார்க்கெட் எப்பயுமே ஓப்பனாக தான் இருக்கும், நமக்கான வாய்ப்பை எப்பயுமே அது திறந்து கொடுத்துட்டு தான் இருக்கும். சரிங்களா? நம்ம சரியான இடத்துல என்ட்ரி எடுக்கிறோமா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். என்ட்ரி எடுத்த பிறகு நம்மளுடைய மனநிலை எந்த அளவு ஸ்ட்ராங்காக இருக்குது, அதாவது உள்ளுணர்வு சொல்லுது அது போயிடும்னு நினைக்கிறேன் அப்படிலாம் கிடையாது. இந்த ரூல்னா இந்த ரூலில் என்னென்னலாம் சொல்லியிருக்குமோ அந்த ரூலோட ஹெட்டிங் டாபிக் மட்டும் ஒரு சாராம்சம் வச்சுக்கிட்டு அதை மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதை சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு என்ட்ரியும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்குதுன்றத ஒரு பேக் டெஸ்ட் எடுங்க. அதுக்கு தான் 3 மாதம் சொன்னது. 21 நாள் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு 21 நாளும் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் அந்த பழக்கம் என்ன ஆகிடும்னா ஒரு சைக்காலஜிக்காக ஒரு இதுவே இருக்குது. 21 நாள் ஒரு விஷயத்தை நம்ம கண்டினியூவாக செய்யும்பொழுது அதில் வர ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட்டை கெட்ட ரிசல்ட்னா அதுக்கப்புறம் 22ஆம் நாளோ 23ஆம் நாளோ தான் அதை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுக்க முடியும். அப்போது நீங்கள் ஏற்கனவே பண்ணியிருப்பீங்க உங்களோட பேட்டர்ன் வைஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஓகேங்களா? அதையும் ஓல்டு பேக் டெஸ்ட், அதாவது ஓல்டு ஸ்கிரிப்டையும் இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்க இந்த 21 நாள் பேக்கேஜ் முடிச்சு நீங்கள் பண்ணும்போது அதில் வர ரிசல்ட்டையும் மேட்ச் பண்ணி பாருங்கள். அதில் வந்து ப்ராஃபிட் ரேஷியோ எவ்வளோ இருக்குது, லாஸ் ரேஷியோ எவ்வளோ இருக்குது. என்னைக்கு நீங்கள் ப்ராஃபிட் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 70 above அப்படின்னு போகிறீங்களோ, 70%, அதாவது 10 ட்ரேடுக்கு 7 ட்ரேட் நீங்கள் ப்ராஃபிட்டாக இருக்கணும், 3 ட்ரேட்லேருந்து 2 ட்ரேட் மட்டும் தான் லாஸாக இருக்கணும். அது எந்த ட்ரேட் வேணால் இருக்கலாம், ஸ்விங்காக இருக்கலாம், இன்ட்ராடேவாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்றது உங்களை நீங்களே கன்சிடர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இப்போ நான் சொன்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மட்டும் கொஞ்சம் தயவுசெய்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நம்மளுடைய வீடியோவை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். இவ்வளோ ஸ்கிரிப்ட்ஸை வந்து இவ்வளோ ஷார்ட்ஸாக நான் கொடுக்குறது வந்து பேஸ்ட் ஆன் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம்.